அம்மாவை கூட்டு வந்திருக்கமா. அப்பா எத்தனை நாளா இது நடக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பக்கத்து ஒரு கிராமம், புருஷன் துபாயில இருக்கானா, நம்ம வீட்டு திணையில படுத்திருந்தாங்க, கூட்டி வந்தேன். அப்படியாம்மா? என்னாச்சு? அழாதம்மா, இப்பதான் கதையை கேட்டு அழுதுறா. அழாத, சொல்ல வேண்டாம். அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து 1000 பேருக்கு அளவு சாப்பாடு போட்டு நடந்த எங்க கல்யாணம் 1.5 மணி நேரத்துல முறிஞ்சு போச்சு. என்னம்மா இது? ஏன் முடிஞ்சு போச்சு? எல்லாம் நகை பிரச்சனைங்க. அவங்க 9 பவுன் கேட்டாங்க, எங்க அப்பா 18 பவுன் போட்டாரு. ஏன் அதிகமா தானே போட்டீங்க? அவ்வளவு கவரிங்க. நீ ஏன் அழற? என் வாழ்க்கையும் 6 நாள்ல முடிஞ்சு போயிடுச்சு. உங்களுக்கு கவரிங் நகையா? இல்ல, அந்த ஆளே கவரிங்கா வந்துட்டான். அழாதம்மா. நம்மள மாதிரி பொம்பளைங்களை சோதிக்கிறது ஆண்டவனுக்கு வேலையா போச்சு. அழாதம்மா, அழாத. நீதான் என் பொண்ணுக்கு துணையா இருந்து பாத்துக்கணும். கவலையே படாதீங்க, நான் தான் உங்க பொண்ணுக்கு துணையா இருப்பேன். ஏமா பெட்ரூம் எங்க இருக்கு? வாங்கம்மா காட்டுறேன். நாங்க வர்றோம். ஆஹா, என்ன ருசி, என்ன ருசி. என்ன உள்ள போறதே தெரியலையே. தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணுல, இந்த இட்லி வாய் வழியா இதயத்துக்கு போய் 18 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஞாபகத்தெல்லாம் கிளப்பிருச்சு. சும்மா இருங்க, நம்ம பொண்ணு வந்துட போறா. நம்ம பொண்ணா? எனக்கு பொண்ணு மாதிரி தானே. ஆமா. இந்த இட்லி இவ்வளவு மெதுவா இளவு மஞ்சு மாதிரி இருக்க, எப்படி சுட்ட? உளுந்த ஊற வச்சு ஆட்டினா இட்லி பூ மாதிரி இருக்கும். மத்தவெல்லாம் காய போட்டு ஆட்டான். அது எனக்கு தெரியாது. எங்க அப்பா உடிப்பு ஹோட்டல்ல இட்லி மாஸ்டரா இருந்தாரு. நான் ஒரு துணையா சட்னி மாஸ்டரா இருந்தேன். அப்பதான் தொழில கத்துக்கிட்டேன். அப்பா என்னமாச்சு? சொல்லுக்கா. என்னங்க இதெல்லாம் பொம்பளைங்க வேலைங்க. நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா? அப்படி இது எடுத்துட்டு போங்க, மூலையில வச்சு தின்னுங்க. நல்லா தேய்ச்சி விடு. எங்கேயுமா பிடிச்சிட்டு? அம்மா, இங்கயா? ரொம்ப வலிக்குது. இப்ப ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியா? இந்த சுளுக்கெல்லாம் பெட்ரூம்ல வச்சு தான் எடுக்கணும். நீ என்ன செய்யற? மெதுவா எந்திரிக்கிற. எந்திரி. அங்க வச்சு கரெக்டா இருக்கும். வாமா வா. என்னையா அருணாச்சலம், வாங்கின கடனை திருப்பி கொடுத்த மாதிரி சோகமா உட்காந்துருக்குவேன். விவரத்தை சொல்லு. கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். அவங்க வாங்குவாங்களோ வாங்க மாட்டாங்களோ சந்தேகம் தான். உன் பொண்ணோட வாழ்க்கை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா? இல்லப்பா, என் வாழ்க்கையை பற்றி தான் நான் சிந்திச்சுட்டு இருக்கேன். ஆமா, உன் மனச கொத்தையை கெடுத்த அந்த பொண்ணு யாரியா? உனக்கு எப்படி தெரியும்? ஒரு ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளைக்கு தெரியாதா? நம்ம மாதிரி சின்ன வயசுக்காரங்க வேற எதை நினைச்சு வேதனைப்பட போறாங்க. ஆமா, அந்த பொண்ணு யாரு? என் வீட்டுல தங்கி இருக்காளே, அந்த அழகிதான்ப்பா. அவதான் என் மனசுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு மணி அடிக்கிறா. மணி அடிச்சிட்டால போயிட வேண்டியதானே. இருந்தாலும் ஊர் தப்பா பேசுமே. அட, ஊர் யாரதான் தப்பா பேசல? ஒரு பொண்டாட்டியோட வாடகையும் தப்பா தான் பேசுது, 9 பொண்டாட்டியோட வாடகையும் தப்பா தான் பேசுது. இதெல்லாம் பார்த்தா நான் பக்கத்துல சின்ன வீடு செட்டப் பண்ண முடியுமா? ஆமா, உன் காதல அவ காதல போட்டு வச்சு இன்னும் போடலப்பா. சொல்லலையா? தள்ளியா? அட பாவி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சூட்டோட சூட்டா முடிச்சிடணும். ஆற போட்டோம் நமத்து போயிடும். இந்த மாதிரி விவகாரங்களாம் பொம்பளை ஓப்பனா பேசணுமியா, அதுதான் பிடிக்கும். இல்ல அண்ணேன்ற வாழுங்க. இன்னைக்கு நைட்டோட நைட்டா சொல்றத கேளியா, பேசி நல்ல முடிவை சொல்லு. காலையில கல்யாணத்தை முடிச்சு விடுவான். சாட்சி கழித்து நான் போடுறியா? வரேன். அழகி, என்ன சிகரெட் பிடிக்க? அது ஒண்ணு இல்லங்க, எங்க பாட்டி சுருட்டு குடிப்பாங்களா, அவங்களுக்கு நீ தவசம். அதனாலதான் அவங்க ஞாபகத்துல சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். குடி குடி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தப்பா நினைக்க மாட்டியா? தப்பா நினைக்க மாட்டேன், சொல்லுங்க. ஒரே வீட்டுல என் பொண்ணு தனி, நான் தனி, நீ தனி, இப்படி தனித்தனியா இருக்கிறத பத்தி நீ என்ன நினைக்கிற? நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. புரியலையா? இப்ப புருஷனை பிரிஞ்சு வந்திருக்கிற நீ, பொண்டாட்டிய பறி கொடுத்த நான், நாம 2 பேரும் இப்படி தனித்தனி மரமா இருக்கிறத விட ஒரே தோப்பாயிலாம்னு தான். நீங்க சொல்றது சரிதான். ஆனா என்ன ஆனா? நம்ம பொண்ணு வாழாவட்டியா இருக்கும் போது நாம 2 பேரும் ஒண்ணு சேரலாமா? அதுக்கு என்ன செய்ய சொல்ற? உங்க பொண்ணு கல்யாணம் முடிச்சாலே சந்திரன், அவனை பார்த்தா நல்ல மாதிரி தான் தெரியுது. அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கலாம். அந்த கருவாப்பைய எங்க சுத்தி இருக்கானோ? ஒண்ணு இல்ல, அவனை நினைச்ச எனக்கு ஆத்திரம் வந்துருச்சு. என்ன இருந்தாலும் நம்ம மருமை இல்லையா, அப்படிலாம் பேசாதீங்க. என் மனசுக்கு சங்கட்டமா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? உங்க பொண்ணு சொல்லி முதல் சேர்த்து வச்சிருக்க. அப்பா, என்ன இதெல்லாம்? போக்கே சரியில்லை, வெளியே போங்க. போங்க, பொண்ணு சொல்றாள்ல. அழகி, நீ வாமா, நம்ம 2 பேரும் ஏ ரூமுக்கு போலாம். போகலாம் போகலாம். எப்படியாவது அள்ளிக்கிட்ட சொல்லி கண்டிச்சு அந்த கருவாயனோட அவளை சேர்த்து வச்சுட்டா அழகியோட நம்ம ஆனந்தமா வாழ்க்கை நடத்தலாம்.
இப்படி வாமா. இந்த வீட்டுல எத்தனை நாளைக்கு நீ தனியா இருப்ப? நான் எங்க தனியா இருக்கேன், உங்களோட தானப்பா இருக்கேன். விளையாடாதம்மா. நானும் உங்க கூட எத்தனை நாளைக்கு தனியா இருக்கிறது? என் வாழ்க்கையை நான் மாற்றி அமைச்சுக்க வேண்டாமா? என்னப்பா சொல்றீங்க? இல்லம்மா, அது சந்திரன் நல்லவனோ கெட்டவனோ அவனோட நீ சேர்ந்து வாழ்றதாமா நல்லது. அப்பா சொல்றத கேளுமா. உன்னையே நம்பி உயிருக்கு உயிரா வாழ்ந்த சந்திரன் கூட நீ ஒரு நாள் வாழ்ந்திருந்தாலும் அவன் குணம் அவனுக்கு புரிஞ்சிருக்குமா? இல்லப்பா வந்து இல்லம்மா, குடும்பம்னு இருந்தா நானும் இருக்கத்தான் செய்யும். அந்த நாளை உண்ணாக்கணுமே தவிர பத்தாக்க கூடாது. அப்பா இந்த பாருமா, இனிமேலும் தனியா வாழ்றது எனக்கு இஷ்டம் இல்ல. இந்த உலகத்துல ஒரு ஆம்பளை தனியா வாழ்ந்துடுறான், ஒரு பொம்பளை தனியா வாழவே முடியாது. எப்படி நீ சந்திரனோட சேர்ந்து வாழத்தாமா வேணும். நான் அவரோட சேர்ந்துட்டேன்ப்பா. என்னம்மா சொல்ற? நேத்து ராத்திரில இருந்து அவரு கூட தான்ப்பா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அழகிதானே உன் கூட வந்தா? அவரு அழகி இல்லப்பா, அழகிய சந்திரன். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, இவ்வளவு நாளா அழகி வேஷத்துல இருந்து நமக்கெல்லாம் அல்வா கொடுத்துட்டு இருந்தது வேற யாரும் இல்லப்பா, சந்திரன் எம்ஏ தான். வாங்கப்பா உள்ள வந்து பாருங்களேன். அப்ப அது அழகு இல்லையா? மாப்பிள மாப்பிள மாப்பிள, வேலைக்காரி வேலைக்காரின்னு சொல்லி எல்லா கடமைகளையும் சரிவரை செஞ்ச தங்கமான உங்ககிட்ட தகரமா நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. சரி மன்னிக்கிறேன், இனிமே மறந்துருங்க. என்னப்பா சொல்றீங்க? எதுக்கு மன்னிக்கணும்? அதுமா, அது இவ்வளவு காலமா பிரிஞ்சிருந்தீங்க, இப்பதான் ஒண்ணு சேர்ந்துருக்கீங்க. நான் ஏன் இடைஞ்சலா இருக்கணும்? அப்படியே போயிடலான்னு. எங்கப்பா போறீங்க? பிள்ளையார்பட்டி, பித்தளைப்பட்டி, ஆண்டிப்பட்டி, அரசுப்பட்டி, கோயில்பட்டி, சேடப்பட்டி, இப்படி பட்டி பட்டியா பெட்டியை தூக்கிட்டு பிச்சை எடுக்க போறீங்களா? இல்ல இல்ல பட்டம்தார் மாதிரி போயிடலான் இருக்கு. ஐயோ முதல்ல போங்க, போய் தொலைங்க போங்க. நீ வா வா. அப்பா போறாங்களே. உங்க அப்பா போனா தண்ணி நான் அப்பனா முடியும். ஏமா, எப்போ அந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த அப்பனை பார்க்காம போயிடாதுமா. போடாமா, போய் தொலைவானா. என்னங்க இது, இப்பதானே குளிச்சேன். பரவாயில்ல, இன்னொரு தடவை குளிச்சுக்கலாம். ரெண்டு பேர் ஒண்ணு சேர்ந்தாங்கல்ல, காமெடி எப்படிடா இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்குதுடா. கோட்டீஸ்வரன் பெரிய ஆளாயிரம் வேண்டாம். என்னம்மா இப்படி பண்ணிட்ட? ஒரு குடும்ப பொண்ணு இழக்க கூடாது எழுந்துட்டு வந்து நிக்கிறியே. என்ன அறியாம நடந்துருச்சு. என்ன மாதிரியா நடந்துச்சு? 18 வருஷமா கட்டி காத்தத 10 நிமிஷத்துல தொலைச்சு வந்து நிக்கிற. செஞ்சது தப்புதான்ப்பா. என்ன தப்பு தப்பா? காசு பணம் போல வந்துரும். ஆனா இது கருத்தா விடப்பா, ஏதோ சின்ன புள்ள தவறு நடந்து போச்சு. ஏன் பொண்டாட்டியோட தான் கல்யாணத்துக்கு வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நின்னா. சரிதான் போடின்னு தாலி ஒண்ணு கட்டி வாழ்க்கை நடத்தலையா, புள்ள ஒட்டி பத்துக்கலையா? இதெல்லாம் நாட்டுல சர்வ சாதாரணம் நடக்கிற விஷயம்ப்பா, சகஜம். ஐயோ கருமம். என்ன சொல்ற? அத பத்தி தான். அத பத்தினா அதை உறுதியோட போயிடுமையா? இது குடும்பத்துக்கு எல்லாம் பாதிப்பு. ஆமா, நீ என்ன சொல்ற? ரேஷன் கார்டை தொலைச்சு வந்து நிக்கிறா. ஆமா ஐயா. ஐயோ ஐயோ, இது தெரியாம 25 வருஷமா நான் கட்டி காத்த என் குடும்ப ரகசியத்தை உணர்ச்சி வசப்பட்டு உளறிட்டையா, உளறிட்ட. சார் போஸ்ட் யாருக்கு? எங்களுக்கா? ஆமா, உங்களுக்கு ஒரு பெரிய பார்சல் வந்திருக்கு. பார்சலா? பார்சல்னு ஒண்ணு பறந்துட்டாங்க. அதானே. பார்சல் எனக்கா? உங்க பேர் தானே அருணாசலம்? ஆமா. அப்போ உங்களுக்கு தான். ஏமா, பார்சல் அனுப்புற அளவுக்கு யாருமே எனக்கு தெரியாத. யாரு அனுப்பிச்சிருப்பா? நமக்கு யாரும் எதிரிங்க இல்லப்பா, தைரியமா பார்க்கலாம் வாங்க. வெயிட்மா. அப்பா சந்திரன் எம்ஏ அனுப்பிச்சிருக்காருப்பா. நம்ம பரம்பரையிலேயே காலேஜுக்கு போனவன் எவனுமே கிடையாதுமா. இது யாருன்னு எனக்கு புரியலையேம்மா. உள்ள என்னதான் இருக்குன்னு பாருங்களேப்பா. பிரிச்சு பார்த்தா தலை இருக்குமோ கை இருக்குமோ பயமா இருக்குமா. ஐயோ பிரிச்சுதான் பாருங்களேன். பிரிக்க சொல்றியா? முடிதா சக்கரை, அடே மண்ணெண்ணெய், அரிசி. ஐ அப்பா ரேஷன் கார்டுப்பா. நான் தொலைச்ச அதே ரேஷன் கார்டு. அப்படியா? ஆமாப்பா. ரேஷன் கார்டு அடமானம் வைக்கிற இந்த காலத்துல ரேஷன் கார்டை பொருளோட அமைச்சிருக்கான்னா அவன் தெய்வமா? ஆமாப்பா. அப்பா ஏதோ லெட்டர் கூட இருக்குப்பா. சந்திரன் எம்ஏவா. ரொம்ப படிச்ச உங்களுக்கு என்னன்னு படிமா. அன்புள்ள அல்லிக்கு சந்திரன் எம்ஏ எழுதுவது நலம் நலமறிய அவா. எவா? ஆவல்பா. அடே பெரிய கவிங்க போல இருக்கு. ஆமா. மேல படிமா. சரிப்பா. ஒரு குடும்பத்துக்கு ரேஷன் எவ்வளவு முக்கியங்கிறத நீங்க மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். அதனாலதான் ரோட்ல கிடந்த இந்த ரேஷன் கார்டை போஸ்ட்ல அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இந்த மாசம் ரேஷனை இன்னைக்கு வாங்கலன்னா அது வீணா போயிருக்கணும். அதனாலதான் நானே ரேஷனை வாங்கி போஸ்ட்ல அனுப்பிச்சேன். இனிமேலாவது வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருங்க. இப்படிக்கு சந்திரன் எம்ஏ எம்ஏ படிச்சனால்தான் இவ்ளோ அறிவோட எழுதியிருக்காரு. சந்திரன் அல்லி, அல்லி சந்திரன். பொருத்தமா இருக்குல்ல? என்னமா சொல்ற? இல்லப்பா, அவர் பேரையும் என் பேரையும் சொல்லி பாத்துக்கிட்டேன். அப்படியா? அந்த நல்ல மனுஷனுக்கு நன்றி சொல்லி ஒரு லெட்டர் போடு. சரிப்பா. சார் போஸ்ட். போஸ்டா என் வாழ்க்கையிலே வந்தது இல்ல. யார்? எனக்கா? ஆமா சார். அப்ப நான் பெரிய ஆயிட்டேன்.
யார் அனுப்பிச்சிருப்பா? ஓ, ரேஷன் கார்டு அனுப்பிச்சோமே அந்த இல்லையா? அன்புள்ள திருடனுக்கு. ஆ? அன்புள்ள திருடனா? ரேஷன் வாங்கி அனுப்பிச்சதே தப்பு. நான் திருடன்னு சொன்னது என் இதயத்தை நீங்க திருடினதுக்காக தான். ஆ. என்னை கவிதை எழுத தூண்டிய கதாநாயகனும் நீங்கள்தான். அந்த கவிதையிலே தவறு இருந்தா காரணமும் நீங்கதான். என் நெத்தியில ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கர் போட்டு நீங்கதான். ஆ? என் சங்கு கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற பாசிமணியும் நீங்கதான். பாத்ரூம்ல யூஸ் பண்ற சோப்பு நீங்கதான். ஆஹா. அது தீந்துட்டா நான் யூஸ் பண்ற ஷாம்பு பாக்கெட்டும் நீங்கதான். ம். என் பெட்ரூம்ல விரித்திருக்கும் பெட்ஷீட்டும் நீங்கதான். ஆ. பெட்டுக்கடியில் இருந்து கடிக்கும் மூட்டை பூச்சியும் நீங்கதான். ஆ. நீங்கதான், நீங்கதான், ஆ. நீங்கதான், ஆ. எல்லாமே நீங்கதான். ஆ. உங்கள் பதில் கடிதத்தை எதிர்பார்த்திருக்கும் ஆ. உங்கள் பதிவிரதை அல்லி. ஆ. பின் குறிப்பு. பெண் குறிப்பு எழுதிருக்காளா? என்ன எழுதிருக்கா? உங்களை காண என் உள்ளம் துடிக்கிறது. ஆ. காண வேண்டாம் என்று காதல் கோட்டை தடுக்கிறது. ஆ. கடிதத்தில் ஆரம்பித்த நம் காதல் கல்யாணம் முடிந்து முதலிரவில் சந்திக்கும் வரை பார்க்காமல் காதலிப்போம். ஆ. அவசரப்பட்டு ஓடி வந்து விடாதீர்கள். காலமெல்லாம் காதல் வாழ்க. அன்புடன் அல்லி. ஆஹா. ஐயோ, பார்க்காம காதலிக்கிறேன்னு சொல்லிட்டாளே. இந்த நேரத்துல பேனாவும் இல்ல, பேப்பரும் இல்லையே. நான் என்ன செய்வேன்? சரி, போஸ்ட் ஆஃபீஸ்ல எது போய் எழுதுவோம். ரஜினி மாதிரி இருப்பாரா, இல்ல கமல் மாதிரி இருப்பாரா, ஒருவேளை அப்பாஸ் மாதிரி இருப்பாரோ? ம், ம், பார்க்கலாம். ரோஜா மாதிரி இருப்பாளா? கஜோல் மாதிரி இருப்பாளா? ம்ஹும். இது மாதிரி ஆஹா. தப்பு மாதிரி இருப்பாளா? ம்ஹும். ஆ, சிம்ரான் மாதிரி. ம்ஹும். இதுக்கெல்லாம் மேல யாழு ரொம்ப நல்லா இருப்பா.